Sri Parashakti Vidyala CBSE Class 6th Subject Physics. 6th Physics Chapter 12 Electricity and Circuits. So in the previous class we had finished Chapter 11 Light, Shadows and Reflections and Question and Answers. So refer page number 116. Lesson 11 Electricity and Circuits. So we use electricity for many purposes to make our task easier. So எலக்ட்ரிசிட்டி வந்து எந்த மாதிரி ஒயர்ஸில் பாஸ் ஆகுது அண்ட் சர்க்யூட் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்ட். அந்த எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் நம்மளோட டே டு டே லைஃப்பில் உள்ள எல்லா ஆக்டிவிட்டீஸையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஸோ எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே என்னாகும் அப்படின்னா தடைப்படும். ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து நம்மளோட ஹோமில் வந்து நிறைய இடத்துல வந்து என்னாகுது, யூஸ் ஆகுது. அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வி யூஸ் எலக்ட்ரிசிட்டி டு ஆப்ரேட் பம்ப்ஸ் தட் லிஃப்ட் வாட்டர் ஃப்ரம் வெல்ஸ் ஆர் ஃப்ரம் கிரவுண்ட் லெவல் டு த ரூஃப் டாப் டேங்க். What are other purpose for which we use electricity? List some of them in your notebook. ஸோ நம்ம கிரவுண்ட் லெவலில் வாட்டரை மேலே கொண்டு வரணும், டேங்கில் ஃபில் பண்ணணும். அப்படிங்கும்போது அந்த இடத்துல பம்ப் மூலமாக எலக்ட்ரிசிட்டி இருந்தால் மட்டும்தான் வாட்டரை என்ன பண்ண முடியும், மேலே கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம எலக்ட்ரிசிட்டி, கிரைண்டர், மிக்சி, ஸோ அயன் பாக்ஸ், டிவி பார்க்குறோம், ரேடியோ, செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே என்னது, எலக்ட்ரிசிட்டி இருந்தால் தான் என்ன ஆகும், அது ஒர்க் ஆகும். ஸோ டஸ் யுவர் லிஸ்ட் இன்க்ளூட் த யூஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஃபார் லைட்டிங். ஸோ லைட்டிங், வெளிச்சத்துக்கு தரதுலேயே எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அதாவது எலக்ட்ரிசிட்டி மேக்ஸ் இட் பாசிபிள் டு லைட் அவர் ஹோம்ஸ், ரோட்ஸ், ஆஃபீஸஸ், மார்க்கெட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் ஈவன் ஆஃப்டர் சன்செட். திஸ் ஹெல்ப் அஸ் டு கண்டினியூ ஒர்க்கிங் அட் நைட். ஸோ சன்செட்டுக்கு அப்புறமா ஃபுல்லாகவே டார்க்காக தான் இருக்கும், லைட் இல்லாத இடத்துல. ஸோ இந்த மாதிரி ஹோம்ஸில், ரோட்ஸ், ஆஃபீஸ், மார்க்கெட், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ், ஸோ மால்ஸ், இங்கெல்லாம் வந்து லைட்டிங், அதாவது வெளிச்சம் இருந்தால் மட்டும்தான் அங்கே உள்ள ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நடக்கும். ஸோ அங்கே வந்து என்ன உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி. ஸோ திஸ் ஹெல்ப் அஸ் டு கண்டினியூ ஒர்க்கிங் அட் நைட். எ பவர் ஸ்டேஷன் ப்ரொவைட்ஸ் அஸ் வித் எலக்ட்ரிசிட்டி. ஸோ நமக்கு எங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி வருது அப்படின்னா பவர் ஸ்டேஷன்லேருந்து என்ன ஆகுது, எலக்ட்ரிசிட்டி சப்ளை ஆகுது. ஸோ இன் சச் சிச்சுவேஷன், ஸோ சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இல்லை அப்படின்னா என்ன நடக்கும். ஸோ ஹவவர் த சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டி மே ஃபெயில் or it may not be available at some places. அந்த மாதிரி சிச்சுவேஷனில், in such situation a torch is sometimes used for providing light. ஸோ அந்த சிச்சுவேஷனில் நம்ம டார்ச் என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஸோ a torch is a bulb that lights up when it is switched on. ஸோ டார்ச்சில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பல்ப் இருக்கும், அந்த பல்பில் தான் என்ன வரும், நமக்கு லைட் வரும், வெளிச்சம் வரும் ஆன் பண்ணும்போது. ஸோ அந்த டார்ச்சுக்கு எங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். ஸோ லைட் எரியணும் அப்படின்னா அங்கே எலக்ட்ரிசிட்டி தேவை. ஸோ அந்த டார்ச்சுக்கு எங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதா அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ 12.1 எலக்ட்ரிக் செல். ஸோ எலக்ட்ரிசிட்டி டு த பல்ப் இன் ஏ டார்ச் இஸ் ப்ரொவைடட் பை த எலக்ட்ரிக் செல். ஸோ அந்த டார்ச்சில் உள்ள பல்புக்கு எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா அந்த டார்ச் பல்பில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு எலக்ட்ரிக் செல் நம்ம போட்டுப்போம். 1 or 2 or 3 எலக்ட்ரிக் செல் உள்ளே போட்டால் தான் என்னாகும், டார்ச் வந்து ஒர்க் ஆகும். அந்த எலக்ட்ரிக் செல் தான் பல்புக்கு என்ன கொடுக்கு, எலக்ட்ரிசிட்டியை சப்ளை பண்ணுது. ஸோ எலக்ட்ரிக் செல்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்ட் இன் அலாம் கிளாக்ஸ், wrist watches, transistor radios, cameras and many other devices. ஸோ எலக்ட்ரிக் செல் வந்து ஸோ மெனி டிவைசஸில் இருக்குது. ஸோ அலாம் கிளாக், wrist watch, transistor radio, கேமராஸ், இதெல்லாம் செல் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம டிவி ரிமோட்டில் கூட என்ன எலக்ட்ரிக் செல் என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஹேவ் யூ எவர் கேர்ஃபுல்லி லுக்ட் at an electric cell? You might have noticed that it has a small metal cap on one side and a metal disc on the other side. ஸோ எலக்ட்ரிக் செல்லில் நல்லா நம்ம நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் மெட்டல் கேப் ஒன் சைடில் இருக்கும், இன்னொரு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் டிஸ்க் இருக்கும். ஸோ did you notice a positive sign and a negative sign marked on the electric cell? அதுலேயும் நல்லா நம்ம கூர்ந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே ப்ளஸ் சைன் இருக்கும், கீழே வந்து மைனஸ் சைன் இருக்கும். ஸோ அது வந்து பாசிட்டிவ் சைன், மைனஸ் வந்து நெகட்டிவ் சைன். ஸோ த மெட்டல் கேப் இஸ் த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த எலக்ட்ரிக் செல். த மெட்டல் டிஸ்க் இஸ் த நெகட்டிவ் டெர்மினல். மெட்டல் கேப் வந்து பாசிட்டிவ் டெர்மினல், மெட்டல் டிஸ்க் வந்து நெகட்டிவ் டெர்மினல். ஆல் எலக்ட்ரிக் செல்ஸ் ஹவ் 2 டெர்மினல். ஸோ எல்லா எலக்ட்ரிக் செல்லுமே 2 டெர்மினல் இருக்கும். ஒன் இஸ் பாசிட்டிவ் அண்ட் அனதர் ஒன் இஸ் நெகட்டிவ்.
So an electric cell produces electricity from the chemicals stored in it. So அந்த எலக்ட்ரிக் செல் எங்கேருந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் செல்லில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் மூலமாக தான் என்ன பண்ணும் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். So when the chemicals in the electric cell are used up, the electric cell stops producing electricity. ஸோ டார்ச்சில் நம்ம எலக்ட்ரிக் செல் யூஸ் பண்ணுவோம். அந்த எலக்ட்ரிக் செல்லில் உள்ள கெமிக்கல்ஸ் இருக்கும். அந்த கெமிக்கல்ஸ் தான் என்ன பண்ணும் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி பல்புக்கு கொடுக்கும். ஸோ அந்த கெமிக்கல்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் செல் என்ன பண்ணிடும் எலக்ட்ரிசிட்டியை சப்ளை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ வென் த கெமிக்கல்ஸ் இந்த எலக்ட்ரிக் செல் ஆர் யூஸ்ட் அப் த எலக்ட்ரிக் செல் ஸ்டாப்ஸ் ப்ரொடியூசிங் எலக்ட்ரிசிட்டி. த எலக்ட்ரிக் செல் தென் ஹேஸ் டு பி ரீப்ளேஸ்டு வித் ஏ நியூ ஒன். ஸோ நம்ம ரிமோட்டில் கிளாக்லாம் பார்த்தோன்னா பேட்ரி வீக் ஆகிட்டு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நியூவாக ஒரு எலக்ட்ரிக் செல்லை அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுவோம். So a torch bulb has an outer case of glass that is fixed on a metallic base. What is inside the glass case of the bulb? So அந்த டார்ச் பல்பில் அவுட்டர் அந்த கிளாஸ் போர்ஷன் எல்லாமே நமக்கு தெரியும். அது உள்ள அந்த என்ன இருக்குது அப்படிங்கிற அந்த பல்புக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா பல்ப் இருக்குது. ஸோ பல்பில் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ டெர்மினல்ஸ் இருக்கும். ஒன் இஸ் பாசிட்டிவ் அண்ட் அனதர் ஒன் இஸ் நெகட்டிவ் டெர்மினல். ஸோ டூ டெர்மினலையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு தின் ஃபிலமெண்ட் இருக்கும். ஒரு தின் வயர் மாதிரி ஒன்று இருக்கும். அதுதான் என்னது ஃபிலமெண்ட். ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன அப்படின்னா டெர்மினல்ஸ், அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல். ஸோ இது டெர்மினல்ஸ். அந்த டெர்மினல்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த தின் ஒயருக்கு பேர் என்னது அப்படின்னா ஃபிலமெண்ட். ஸோ டேக் எ டார்ச் அண்ட் லுக் இன்சைட் இட்ஸ் பல்ப். யூ கேன் ஆல்சோ டேக் அவுட் த பல்ப் வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் டீச்சர். வாட் டு யூ நோட்டீஸ்? ஸோ டார்ச்சில் உள்ள பல்பை நம்ம என்ன பண்ண போகிறோம் எடுத்து நோட்டீஸ் பண்ண போகிறோம். டு யூ ஃபைண்ட் எ தின் ஒயர் ஃபிக்ஸ்ட் இன் த மிடில் ஆஃப் த கிளாஸ் பல்ப்? ஸோ நார்மலாக டார்ச்சில் உள்ள பல்பை எடுத்து பார்த்தாலும் சரி, தனியாக சின்ன இந்த குட்டி பல்ப்லாம் கிடைக்கும். அந்த பல்பை வாங்கி நீங்கள் பார்த்தாலும் டூ டெர்மினல்ஸ் இருக்கும். அந்த டூ டெர்மினல்ஸும் கனெக்ட் பண்ணது ஒரு தின் ஒயர் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பல்பில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ நவ் ஸ்விட்ச் த டார்ச் ஆன் அண்ட் அப்சர்வ் த விச் பார்ட் ஆஃப் த பல்ப் இஸ் க்ளோயிங். ஸோ டார்ச்சை நம்ம ஆன் பண்ணிவிட்டு நம்ம அந்த பல்பை பார்க்கும்போது அந்த பல்பில் எந்த இடத்துலேருந்து லைட் எமிட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபிலமெண்டில் அந்த டூ டெர்மினலை கனெக்ட் பண்ண அந்த ஃபிலமெண்ட்லேருந்து மட்டும்தான் லைட் என்னாகும் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும், லைட் எனர்ஜி. ஸோ அதுதான் நமக்கு நல்லா வெளிச்சமாக தெரியுது. ஸோ ஃபிலமெண்ட் மட்டும்தான் லைட் எனர்ஜியை எமிட் பண்ணுது. ஸோ த தின் ஒயர் தட் கிவ்ஸ் ஆஃப் லைட் இஸ் கால்ட் தி ஃபிலமெண்ட் ஆஃப் த பல்ப். ஸோ அந்த தின் ஒயர்லேருந்து தான் நமக்கு லைட் எமிட் ஆகுது. அந்த தின் ஒயருக்கு பேர் தான் என்னது ஃபிலமெண்ட். ஸோ த ஃபிலமெண்ட் இஸ் ஃபிக்ஸ்ட் டு two thicker wires which also provide support to it as shown in figure 12.2b. ஸோ இந்த ஃபிலமெண்ட்டில் என்ன ஃபிலமெண்ட் எதில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த டெர்மினல்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த ஃபிகரில் இருக்கிற மாதிரி. ஸோ ஒன் ஆஃப் தீஸ் thick wire is connected to the metal case at the base of the bulb. The other thick wire is connected to the metal tip at the center of the base. ஸோ அந்த டூ டெர்மினலையும் நீங்கள் பிக்சர் பியை, அதாவது பிக்சர் பி பேஜ் நம்பர் 117 உள்ள அந்த ரெண்டு பிக்சரில் 12.2 ஃபிகரில் ரெண்டாவது பிக்சர் பியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெர்மினல் சைடில் கனெக்ட் ஆகிருக்கும், ஒரு டெர்மினல் நீளமாக அந்த பல்போட பேஸில் அடியில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஒன் இஸ் பாசிட்டிவ் அண்ட் அனதர் ஒன் இஸ் negative. So the base of the bulb and the metal tip of the base are the two terminal of the bulb. These two terminal are fixed in such a way that they do not touch each other. So இந்த terminal, the two terminals ஒன்னோட ஒன்று என்ன ஆகாது, ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். So the electric bulbs used at home also have a similar design. ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பெரிய பல்ப், குண்டு பல்புலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த பல்பை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டெர்மினல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அந்த டெர்மினல்ஸை ஃபிலமெண்ட் என்ன பண்ணியிருக்கோம், கனெக்ட் ஆகிருக்கும். இதில் ஒரு டெர்மினல் சைடில் கனெக்ட் ஆகிருக்கும், ஒரு டெர்மினல் கீழே கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ thus both the electric cell and the bulb have two terminal. Why do
they have these two terminals. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக் பல்ப் எடுத்துட்டோம் அப்படின்னா, எலக்ட்ரிக் பல்ப்லையும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது, 2 டெர்மினல்ஸ் இருக்குது. எலக்ட்ரிக் செல் எடுத்துட்டோம் அப்படின்னா, எலக்ட்ரிக் செல்லையும் பேட்ரிலையும் என்ன இருக்குது, பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் டெர்மினல்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து இந்த டெர்மினல்ஸை கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி பல்பை வந்து எரிய வைக்கணும் அப்படிங்கிறத அடுத்த ஆக்டிவிட்டியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 12.2 a bulb connected to an electric cell. ஸோ பல்பில் 2 டெர்மினல்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக் செல்லையும் 2 டெர்மினல்ஸ் இருக்குது. பல்பை நம்ம எலக்ட்ரிக் செல்லோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ let us try to make an electric bulb light up using an electric cell. How do we do that? So activity 2, take 4 lengths of electric wire with the differently colored plastic coverings. Remove a little of the plastic covering from each length of wire at the ends. So this would expose the metal wires at the end of each length. Fix the exposed part of 2 wires to the cell and the other 2 of the bulb as shown in figure 12.3 and 12.4. So equal lengthல இருக்கிற மாதிரி எலக்ட்ரிக் ஒயர்ஸ், ஸோ 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எலக்ட்ரிக் ஒயர் சேம் லென்த்தில் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 2 சைடும் அதில் உள்ள அந்த காப்பர் ஒயர் வெளியில் தெரிகிற மாதிரி அந்த பிளாஸ்டிக் கவரிங்ஸை நல்லா கொஞ்சம் என்ன பண்ணணும், எடுத்து விட்டுட்டு, ஸோ 2 சைடும் பார்க்கும்போது அந்த காப்பர் ஒயர் வெளியில் தெரியணும். ஸோ இந்த மாதிரி 4 ஒயரை நீங்கள் எடுத்துகிட்டு 2 ஒயர்ஸை எலக்ட்ரிக் செல்லோட கனெக்ட் பண்ணணும், 2 ஒயர்ஸை எலக்ட்ரிக் பல்போட கனெக்ட் பண்ணணும். ஃபிகர் 12.3ல இருக்கிற மாதிரி கீழே பிக்சர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் செல் இருக்குது. இதில் ஒன்று பாசிட்டிவ் டெர்மினல், கீழே நெகட்டிவ் டெர்மினல். ஸோ பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து ஒரு ஒயர், நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து ஒயரை என்ன பண்ணியிருக்கோம், கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஒரு பல்ப் எடுத்துகிட்டு பல்ப்லேயும் 2 டெர்மினல்ஸ் இருக்கும். சைடில் ஒரு டெர்மினல், பேஸில் ஒரு டெர்மினல், கீழே ஒரு டெர்மினல் இருக்கும். ஸோ அந்த 2 டெர்மினல்லேருந்தும் நம்ம இந்த ஒயரை வந்து என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். அப்படி கனெக்ட் பண்ணும்போது நம்ம செல்லோ டேப் ஆர் ரப்பர் பேண்ட் இந்த மாதிரி ஏதாவது நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும், விழாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. So you can't stick the wires to the bulb with the tape used by electricians. Use rubber bands or tape to fix the wire to the cell. ஸோ எலக்ட்ரிக் செல்லோட 2 ஒயர்ஸை கனெக்ட் பண்ணியாச்சு, பல்போட 2 ஒயர்ஸை கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா பல்பில் சைடில் இருந்து ஒரு ஒயர் வருது, கீழே பேஸ்லேருந்து ஒரு ஒயர் வருது. ஸோ நவ் கனெக்ட் த ஒயர்ஸ் ஃபிக்ஸட் டு த பல்ப் with those attached to the cell in 6 different ways as have been shown in figure 12.5a to f for each arrangements. Find out whether the bulb glows or not. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட், அதாவது இந்த எலக்ட்ரிக் செல்லையும் பல்பையும் நம்ம கனெக்ட் பண்ணி, ஸோ 6 டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம கனெக்ட் பண்ணி எதுலலாம் பல்ப் வந்து எரியுது, எதுலலாம் எரியலை அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபிகர் 12.5ல A to F ஒரு 6 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் வேல நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எலக்ட்ரிக் செல்லையும் பல்பையும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ரைட் எஸ் ஆர் நோ ஃபார் ஈச் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இன் யுவர் நோட் புக். ஸோ நவ் கேர்ஃபுல்லி லுக் அட் த அரேஞ்ச்மெண்ட் இன் விச் த பல்ப் க்ளோஸ். கம்பேர் தீஸ் வித் தோஸ் இன் விச் த பல்ப் டஸ் நாட் க்ளோ. கேன் யூ ஃபைண்ட் த ரீசன் ஃபார் த டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம 6 டிஃப்ரெண்ட் வேஸில் இந்த எலக்ட்ரிக் செல்லையும் பல்பையும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது பல்ப் எரியுது அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன, பல்ப் வந்து எரியலை அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபைண்ட் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஸோ கீப் த டிப் ஆஃப் யுவர் பென்சில் ஆன் த ஒயர் நியர் ஒன் டெர்மினல் ஆஃப் த எலக்ட்ரிக் செல் ஃபார் த அரேஞ்ச்மெண்ட் இன் figure 12.5a. Move the pencil along the wire all the way to the bulb. Now from the other terminal of the bulb, move along the other wire connected to the cell. So repeat this exercise for all the other arrangement in figure 12.5. Did the bulb glow for the arrangement in which you could not move the pencil from one terminal to the other? So கீழே இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் செல்லையும் பல்பையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஏ பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் செல் அண்டு பல்பை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அங்கே எந்த ஒரு கேப்பும் இல்லை. அப்போ பல்ப் என்ன ஆகிட்டுருக்கு, சர்க்யூட் ஃபுல்லாகிட்டு, சர்க்யூட் வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் செல்லிருந்து உள்ள கெமிக்கல்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஒயர் வழியாக எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகி கரெக்டாக அந்த பல்பில் போய் அந்த டெர்மினல்ஸ் வழியாக உள்ளே போகும்போது அங்கே உள்ள ஃபிலமெண்ட் என்ன ஆகுது, உங்களுக்கு லைட் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. ஸோ செகண்ட் பிக்சர் பி பார்த்தீங்க அப்படின்னா
மேலே பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் ஆகிருக்கு, ஆனால் நெகட்டிவ் டெர்மினல் கீழே வந்து என்ன ஆகலை, கனெக்ட் ஆகலை. ஸோ இதில் பல்ப் என்ன ஆகலை, உங்களுக்கு எரியலை. ஸோ இதுதான் ரீசன். தேர்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா கீழே டெர்மினல்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு, மேலே டெர்மினல் வந்து என்ன ஆகலை, கனெக்ட் ஆகலை, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இப்போவும் நமக்கு பல்ப் எரியாது. ஸோ ஃபிகர் ஏ, பி அண்ட் சி பார்த்தாச்சு. டியில் பார்த்தோம் அப்படின்னா பல்பில் உள்ள 2 டெர்மினல்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒயர் எலக்ட்ரிக் செல்லோட நெகட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ பல்ப் எரியாது, ஏன்னா இங்கே மேலே சர்க்யூட் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அடுத்த பிக்சர்லேயும் பல்போட 2 டெர்மினல்ஸும் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, செல்லோட பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போவும் பல்ப் என்ன பண்ணாது, உங்களுக்கு எரியாது. அடுத்து எஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ மாறி கனெக்ட் ஆகிருக்கு, ஆனால் இந்த பாசிட்டிவ் வந்து இந்த எலக்ட்ரிக் செல்லில் இருந்து மேலேருந்து வரக்கூடிய ஒயர் பல்போட கீழே உள்ள ஒயரில் கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே மாறி கனெக்ட் ஆகிருக்கு, ஆனால் பல்ப் என்ன பண்ணும், நமக்கு எரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிகர் ஏ அண்ட் எஃப்பில் பல்ப் வந்து நமக்கு எரியுது. ஏன்னா இங்கே எந்த சர்க்யூட்டில் எந்த ஒரு இன்கம்ப்ளீட்டுமே இல்லை, எந்த இடத்துலையும் பிரேக் இல்லை, ஃபுல்ஃபில்லாக இருக்கிறனால பல்ப் வந்து எரியுது. அதாவது எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிறது தேவையான ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ஸும் இங்கே இருக்குது. ஸோ பிசிடிஇயில் பார்த்தோம் அப்படின்னா சர்க்யூட் ஏதோ ஒரு இடத்துல இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, அதனால் பல்ப் நமக்கு எரியலை. ஸோ எலக்ட்ரிக் சர்க்யூட் பற்றியும் அந்த சர்க்யூட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து எந்த டைரெக்ஷனில் பாஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம்.